தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மாக்கு உங்களுக்கும் ஆர்குமெண்ட் வராம பாத்துக்கோங்க. சுகஸ்தானத்தை கெடுத்துக்காதீங்க. தூக்கத்தை வச்சு எதையும் வாங்க வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. ஆனா இதுவரைக்கும் கட்டுண்டு எதுலயோ ஒண்ணுல இருந்தோன்ற நிலைமையெல்லாம் மாறி ஆகஸ்ட் மாசம்லாம் ஒரு பெருசா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலத்தை இது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 10ல போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. செம்ம இடம். நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. யாரெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை தனுசு ராசிகளுக்கும் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ராஜயோகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக போயிருது. 10க்கு 9ஆம் இடத்துல இருந்த கேது தனித்து இருந்தார். சோ 16ஆம் தேதி வரைக்கும் கேது தனியா தான் இருப்பாரு. நிறைய ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது பாக்கியங்க இடத்துல கேது வந்து அமர்ந்து ஏதோ ஒரு தடை பண்ணிட்டு இப்ப சூரியன் வேற வந்து ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருப்பாரா. நிறைய உங்க அப்பா வீட்டு குலதெய்வத்துடைய எனர்ஜி உங்களுக்கு அதிகமா இருக்க போகுது. நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்க அப்பா வீட்டு குலதெய்வத்துடைய ஆசி உங்களுக்கு ஆகச்சிறந்த வழியில் உங்களை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போய் விட போகுது. அதே சமயம் கவர்மெண்ட், அரசு, அரசியல், தந்தை இந்த இடங்களில் பெரிய பிள்ளை, மாமனார் இந்த இடங்கள் எல்லாம் கேது வந்து அமர்வதால் இதன் மூலமாக ஏதோ ஒரு சிறு சிறு தடை, தாமதம், அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருவதற்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.